வணக்கம் மக்களே, இது சொல்லின் செல்வன் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வண்டிகளில் நிரப்பக்கூடிய சிஎன்ஜி மற்றும் டீசல், அதாவது சிஎன்ஜி கேஸ் மற்றும் டீசல், இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ரெண்டு ஃபியூலுக்குள்ள வித்தியாசம் அப்படின்றது இரண்டு வண்டிகளுக்குள்ள வித்தியாசமாக கூட நம்ம பார்க்கலாம். ஒரு 10-15 பாயிண்ட், சின்ன சின்ன பாயிண்ட்டாக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது சிஎன்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய எமிஷன் நார்ம்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது வண்டியிலேருந்து வரக்கூடிய புகை, அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை, அதாவது எமிஷன் பார்ட்டிகுலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். வெளியில் வரக்கூடிய புகையில் இருக்கிற நச்சுத்தன்மை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது சிஎன்ஜியில். அது டீசல் அல்லது பெட்ரோல் வண்டிகளில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் கவர்மெண்ட் இப்போது அதிகமான சிஎன்ஜி வண்டிகளை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. சிஎன்ஜி வண்டிகளை ப்ரொடக்ஷன் பண்ணால் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் மனிதர்களுக்கு எந்த கேடும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால அதிகமான சிஎன்ஜி வண்டிகளை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இப்போ கவர்மெண்ட் நிறைய ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா டீசல் மற்றும் பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது சிஎன்ஜி வண்டியிலேருந்து வரக்கூடிய புகையினோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது லோ எமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அடுத்ததாக இதனுடைய அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடியது எல்லா இடங்கள்லேயும் சிஎன்ஜி கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தேகம் தான். மெட்ரோ சிட்டிஸில் மட்டும்தான். இப்போ சென்னை, பெங்களூரு, மும்பை, ஹைதராபாத், இந்த மாதிரி மெட்ரோ சிட்டியில் மட்டும்தான் சிஎன்ஜி ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. மற்ற அவுட்டருக்கு போனீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லாம் தள்ளி போனீங்கன்னா நிறைய இடங்களில் இன்னும் சிஎன்ஜி பம்ப் செயல்பாட்டுக்கு வரல. ஆனால் அந்த டீசல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல் இண்டியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ரொம்ப ஈஸியாக டீசலும் பெட்ரோலும் அவைலபிலிட்டி கிடைக்குது. அதனால் இது சிஎன்ஜி கிடைக்கிறதுல ஒரு பெரிய இன்னும் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அது சிஎன்ஜியோட ஒரு மைனஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்களா, கம்மியான டிஸ்டன்ஸ் ஓட்டுறீங்களா அப்படின்றத முதல்ல நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். ஏன்னா சிஎன்ஜி வண்டிங்கள்லாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு அந்தளவுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க, இல்லை ஒரு லோக்கல் டிஸ்டன்ஸ் ஓட்டுறீங்கன்னா சிஎன்ஜி வண்டி நல்லாயிருக்கு உங்களுக்கு பிக்கப்பு. லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது உங்களுக்கு டீசல் வண்டி அளவுக்கு இந்த வண்டிகளில் பிக்கப் இல்லை அப்படின்ற ஒரு பெரிய குறை சொல்லப்படுது. அது நிறைய பேர் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சுட்டு சொல்கிறாங்க. நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் அதிகமாக லோடு வச்சு ஓட்டுற மாதிரி இருந்தால் டீசல் வண்டி கம்பேர் பண்ணும்போது சிஎன்ஜி வண்டி பிக்கப் கம்மியாக இருக்கும் அப்படின்னு. அது ஒரு மைனஸ் சிஎன்ஜியில். அப்புறம் இந்த சிஎன்ஜி யூஸ் பண்ணுற வண்டிகளில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காரு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த காருகளில் பூட் ஸ்பேஸ்ன்றது டிக்கியில் இடம் இருக்காது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, காரை பொறுத்த வரைக்கும் இந்த சிஎன்ஜி சிலிண்டர்னு சொல்லுவாங்கள்ல, உருளைகள், அது 2 சிலிண்டர் இல்லை 3 சிலிண்டர் இருக்கும். அது ஃபுல்லாகவே உங்களுக்கு டிக்கியில் ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் காரை பொறுத்தவரையும் உங்களுக்கு சிஎன்ஜி வண்டிகளில் பூட் ஸ்பேஸ் அப்படின்ற ஒன்று இருக்காது கண்டிப்பாக. இதுவே நீங்கள் டீசல் வண்டிகளில் பார்த்திங்கன்னா டீசல் டேங்க் சைடில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு அந்த பூட் ஸ்பேஸ் நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அது ஒரு முக்கியமான ரீசனு. அப்புறம் காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸு, இந்த சிஎன்ஜி டீசல் கம்பேர் பண்ணும்போது எந்த வண்டி அதிகமான மெயின்டெனன்ஸ் வைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட இரண்டுமே ஒன்றா இருந்தால் கூட அந்த சிஎன்ஜி கிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றதுனால சிஎன்ஜி வண்டியோட மெயின்டெனன்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது டீசல் கம்பேர் பண்ணும்பொழுது. அடுத்தது சிஎன்ஜியில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, டீசல் வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது சிஎன்ஜி வண்டிகளில் அதிகமான அளவு மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாடா ஏஸ் டீசல் வண்டியும் சிஎன்ஜி வண்டியும் கம்பேர் பண்ணும்போது டீசல் வண்டியை விட சிஎன்ஜி வண்டியில் ஒரு 3-4 கிலோமீட்டர் அடிஷ்னலாக மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் வண்டியோட டாப் ஸ்பீடு எதில் அதிகம்னு பார்த்திங்கன்னா டீசல் வண்டியில் தான் அதிகமாக இருக்குது. அதாவது ஹை எண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு சிஎன்ஜி வண்டியோட பெட்ரோல் அல்லது டீசல் வண்டியில் தான் அந்த ஹை எண்ட் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது வண்டி லாங்கு போக போக பிக்கப் அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஒரு பிளைன் ரோட்டில் கியர் மாற்றி போகும்போது நீங்கள் 60லேருந்து 70, 80, 90 நீங்கள் கியர் மாற்றி போகும்போது அந்த லாங் டிஸ்டன்ஸுக்கான பிக்கப் டீசல் வண்டியில் தான் கேஸ் வண்டியோட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா எந்தளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக போயிட்டு ரிட்டர்ன் எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் நீங்கள் லோடு ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும். அது ஒரு முக்கியமான காரணம். இப்போது நீங்கள்
சிஎன்ஜி அல்லது டீசல் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது ஜென்ரலாக எந்த வண்டி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்கோ ஃப்ரெண்ட்லி, அதாவது இப்போ இருக்கிற இந்த வண்டியிலேருந்து வெளியே வரக்கூடிய புகை, அதோட நச்சுத்தன்மையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக சிஎன்ஜி வண்டி தான் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். கவர்மெண்ட்டும் இப்போது அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் பெட்ரோல் கார் விலைகளை கம்பேர் பண்ணும்போது சிஎன்ஜியோட ப்ரைஸ் வந்து கம்மியாகவே வச்சுருக்காங்க. இன்னொன்று, சிஎன்ஜியோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த சிஎன்ஜி வந்து உள்நாட்டிலேயே உற்பத்தி ஆகுது, இந்தியாவுக்குள்ளேயே தயார் பண்ணுறதுனால இதோடைய இறக்குமதி வரி, அதாவது இம்போர்ட் டேக்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி பைப் மூலம் கொண்டு வந்து அதை ரிஃபைனரி பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற விலையெல்லாம் இல்லை. இந்தியாவுக்குள்ளேயே இது உற்பத்தி ஆகிறதுனால இதோடைய விலையும் வந்து டீசல் கம்பேர் பண்ணுறது கிட்டத்தட்ட 10லேருந்து 15 ரூபா கம்மியாக இருக்குது. அது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மாறுபடும். ஆனால் இது வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப ஈஸியாக கிடைக்குதா அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய சிக்கல். இதில் உங்களுக்கு முக்கியமான நகரங்கள் மட்டும்தான், பெருநகரங்களில் மட்டும்தான் இந்த சிஎன்ஜி பம்ப் ஸ்டேஷன் இருக்கும். அவுட்டரில் நீங்கள் தள்ளி போகும்பொழுது இந்த சிஎன்ஜி அவைலபிலிட்டி மிக குறைவாக இருக்கும். அதன் காரணமாக தான் நிறைய காருகளில் எப்படி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, சிஎன்ஜி வண்டிகளில் சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் இரண்டுமே சேர்த்து நிறைய மேனுஃபேக்சரர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 50 லிட்டரு சிஎன்ஜியோட டேங்க் கெப்பாசிட்டி இருக்குன்னா கூடவே வந்து ஒரு 5லேருந்து 10 லிட்டரு பெட்ரோல் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு சிஎன்ஜி காலி ஆச்சுன்னா நீங்கள் ஒரு சுவிட்சு ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பெட்ரோலுக்கு மாறிடும். அந்த வண்டி குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து ஒரு கவர் பண்ணலாம். ஒரு வண்டியில் ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் இருக்குன்னா அந்த 10 லிட்டர் பெட்ரோல் தூரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் பங்கு நோக்கி போயிட்டுருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து எல்லா மேனுஃபேக்சருமே இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல மாருதி ஈக்கோவில் இருந்தது, அப்புறம் பார்த்திங்கன்னா மாருதி கேரியில் இருந்தது. இப்போ நிறைய வண்டிகளில் வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபியூல் ஸ்டேஷன் போகும்பொழுது சிஎன்ஜி ஸ்டேஷன் இல்லைன்னா அந்த ஏரியாவை கவர் பண்ணி அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு பெட்ரோல் உங்களுக்கு தேவை அப்படின்றதுனால வண்டியில் பெட்ரோல் ஆப்ஷனும் வச்சுருக்காங்க நிறைய வண்டிகளில். அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து சிஎன்ஜி இல்லை அப்படின்ற ஒரு கவலைப்பட தேவையில்லை. பட் ஆனால் 2 வண்டி கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது வண்டி வயசும் சரி, சிஎன்ஜி வயசும் சரி, டீசல் வயசும் சரி, ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாக சிஎன்ஜி வண்டிகள் தான் ப்ரொடக்ஷன் ஆகும். டீசல் வண்டிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இந்த குளோபல் வார்மிங்னு சொல்லப்படக்கூடிய நீங்கள் இந்த வண்டியிலேருந்து வெளியே வரக்கூடிய காற்றின் அளவை குறைக்கிறதுக்கு, நச்சுத்தன்மையை குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு நிறைய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் எடுத்துகிட்டு வராங்க. அதில் வந்து சிஎன்ஜி வண்டிகளை அதிக அளவு ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். இனி வரும் காலங்களில் எல்சிவி, அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், ஹெச்சிவி ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு, காரு, இந்த மாதிரி எல்லா வண்டிகளுமே அதிகபட்சம் சிஎன்ஜியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதிகளவு சிஎன்ஜி பங்குகளும் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் நிறைய சின்ன சின்ன மைனஸ்கள்லாம் இருந்தாலும் கூட இனி வரும் காலங்களில் அதெல்லாம் சரி பண்ணி சிஎன்ஜி வந்து ஒரு நார்மலான ஃபியூல் மாதிரி, ஒரு பெட்ரோல் மாதிரி, டீசல் மாதிரி, நார்மலான ஃபியூல் மாதிரி எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் இருக்கிற சின்ன சின்ன குறைகள்லாம் அடுத்தடுத்து வரும் காலங்களில் அந்த இன்ஜின் மேனுஃபேக்சர் அதெல்லாம் சரி பண்ணிவிடுவாங்க. ஆகையால் எல்லாருமே சிஎன்ஜி நோக்கி தான் போகக்கூடிய ஒரு சூழல் வரும். ஓகே மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு சிஎன்ஜிக்கும் டீசலுக்கும் உள்ள வித்தியாசங்களை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சிஎன்ஜி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.